ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வெஜ் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இது வந்து சாப் பண்ணுற கட்டர் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதில் சாப் பண்ணுறோம். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் சாப் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப பொடி பொடியாக இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாமே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலாவுக்கு இஞ்சி, வெள்ளைப்பூடு, புதினா இதை மூணையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கூடவே கருவேப்பிலை ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா புதினா மல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கழுவி வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னாலும் சரி, பொன்னி குருணைனாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ் இந்த காய் எல்லாத்தையுமே அரிசி ஆட் பண்ணும்போதே அது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற பதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ 4 விசில் வர வரைக்கும் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளான பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.